புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு அதிச்சாரம், அதுவும் குறிப்பாக குரு உச்சமாக இருக்க காலத்தில் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி தான் வீட்டை தானே பார்க்குறனால என்ன ஆகுனா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், திருமணம் எதுவும் நடக்கலை அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறனால புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறதும் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. கும்பராசிக்காரங்களுக்கான குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்குங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம், தனஸ்தானாதிபதி மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானாதிபதி குரு பகவானுங்க. இவர் உச்சமாகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அப்போ எங்கே போய் உச்சமாகிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாருங்க. என்னங்க குரு 6ஆம் இடத்துக்கு போனால் மறைஞ்சு போயிடுறாரே, அப்போ எங்களுக்கு நல்ல பலன் தரமாட்டாரா அப்படின்னா, அவர் போய் இருக்கிற இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடுங்க. அதனால் இங்கே குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அப்படிங்கும்போது பண வரவு கும்பராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நல்லாயிருக்கும். கடந்த 8 வருஷமாகவே கும்பராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. என்ன கொடுத்த பணம் திரும்பி வராது, வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். பருவ வயது அடைந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பாருங்கள், நிறைய பேர் போய் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கிட்டு அதில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. செய்யாத தப்புக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கும்பராசி எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துச்சு. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு பெருமூச்சு விட்ட சமயத்தில் இப்படி குரு 6ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டாரே. எங்களுக்கு ஏற்கனவே ராகு 1ஆம் இடத்துலையும் கேது 7ஆம் இடத்துலையும் இருந்து குடும்பத்துலேயும் சில சிக்கலை கொடுத்துட்ருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்குது. எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்னு ஒரு சிக்கலில் இருந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்க போகுது. உச்சமாகி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு குறையுங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக முடியறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க, டென்ஷன் இருக்குது அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அதே மாதிரி புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு அதிச்சாரம், அதுவும் குறிப்பாக குரு உச்சமாக இருக்க காலத்தில் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்காங்க. ப்ரமோஷன் வேணும், இடமாற்றம் வேணும் உத்தியோகத்தில் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த அதிச்சாரம் திடீர்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி தான் வீட்டை தானே பார்க்குறனால என்ன ஆகுனா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருங்க. ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற தொழிலோடு சேர்ந்து இப்போ புதுசாக ஏதாவது அடிஷ்னலாக தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த சமயத்தில் தாராளமாக செய்யலாங்க. அதை கொடுத்த பணம் திரும்பி வரல, ரொம்ப நாள் ஆச்சு. நான் தொழிலுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரெடிட் கொடுத்துட்டு இருந்தேன், அந்த கிரெடிட் வரவே மாட்டேங்குது, அது இருந்தால் தான் நான் இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படின்னா நமக்கு லோன் கடனுங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில், அங்கேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேங்க் லோன்லாம் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு வாடகை பில்டிங்கில் நடந்துகிட்ருக்குது, நான் புதுசாக ஒரு பில்டிங் கட்டலான்ட்டு ஒரு லேண்டுக்காக ரொம்ப அலைஞ்சிட்ருக்கேன், அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அது இந்த சமயத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதுக்குள்ளான லோனும்
மாற்றங்களும் கிடைக்குங்க. தொழில ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகும். இல்ல ஃப்ரான்சைஸ் வைக்கலான்னு இருக்கேங்க. இப்போ என் சொந்த ஊர்ல பண்ணிட்டுருக்கேன். அது நல்லா போயிட்டுருக்கு. இது வெளியூர்ல, வெளி மாநிலத்தில பண்ணலாமா அப்படின்னா, அதுக்கும் இப்போ உங்களுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கரெக்ட்டா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம், தொழில பொறுத்தவரைக்குங்க. அதே மாரி உங்களோட பெண்களாக இருக்கிற பட்சத்தில, உங்க மாமியாரோட ஹெல்த் விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து குருவோட பார்வை பாருங்க 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில படுதுங்க. அங்க ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு. நிறைய பயணங்கள், நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்காக விரயம் அப்படிங்கிறது நடக்குங்க. அந்த விரய செலவை பிளான் பண்ணி சுப விரய செலவா மாத்திக்கிறது நல்லதுங்க. வெளியூர் போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளிநாடு போகலாம், இல்லை சுற்றி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா போய் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய இடங்க. வந்து காசி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போகணுன்னா அதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் தாராளமாக போயிட்டு வரும்போது உங்களுக்கு மனசும் நிம்மதியாக இருக்கும். உடல்நிலையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீண்ட நாளாக ஏதாவது ஒரு வியாதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் 12ஆம் இடத்துல குரு பார்க்குறனால உங்களுக்கு அந்த வியாதிகள் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. குரு தனஸ்தானத்தை பார்க்கும்போது தான் வீட்டை தானே பார்க்குறாரு. ஏன்னா தனஸ்தானாதிபதி உங்களுக்கு குரு பகவான்னு சொன்னேன். அப்போ கொடுத்த பணம், நீண்ட நாளாக கொடுத்த பணம் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அது இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், திருமணம் எதுவும் நடக்கலை அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறனால புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறதும் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க. ராகு வந்து உங்களுக்கு உங்களோட ராசியிலேயே இருக்காருங்க. அப்படிங்கும்போது ஒரு பேராசைக்கான சூழலை வந்து அவர் வந்து உண்டு பண்ணுவாருங்க. தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் திருப்பி 10,000 ரூபாயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ராகு கேதுக்களால் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால நீங்கள் மறுபடியும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போயிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்குங்க. நீங்கள் இன்னும் இந்த குரு அதிச்சார பயிற்சியை சாதகமாக ஆக்கணும் அப்படின்னா 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.